இப்போ ஒண்ணுகிட்ட என்ன இருக்கு? குறிச்ச குருவி மாதிரி இருக்கிறவன் சத்து சாமர்த்தியம் அத்தனையும் என்கிட்ட தாமாக்கிட்டேன். அம்மா அம்மான்னு சொன்னியே இப்ப என்ன நீக்கிறியா? அது என்ன கேட்டதில்ல சத்தியம் வாங்குற அறுவை கட்ட தாயா பண்ண இட பத்தி ஒண்ணு போய் அடங்கம்மா நீ வேணுமுனையே நீ ஏண்டா கேட்றா கேட்கலாமா? இந்த மெண்டல் ஆமா பாவம் இப்படி போட்டு அடிக்கலாம். கும்பாசம் உண்டுதான் கை போகுமா காலு போகுமா கட்ட மணி 6:30 முடிஞ்சுவான் முடிஞ்சிருவான் வேலை முடியுதுங்க நாடகம் ஒண்ணு சொன்னீங்க முடிஞ்சுங்க நம்ம கதை முடியுது என்னோட ஆமா எட்டி வச்சானா அம்மனை கால வந்து ரொம்ப உருப்பிட்டோங்க போயிடும். என்ன கமிட்டி இந்த மாதிரி பண்ற? அவனை பேசுறேன் நான் உனக்கு கேட்க மாட்டேங்க. நீ எப்படி தால நீ மண்ணாது பண்ணாங்க. நீ இப்ப சோத்து விட்டு அவருக்கு 2 ரூபா பிஜே நான் இல்லைங்க. என்ன கோமனை கட்டி கேட்டுக்கிற? சரி கோமனமே கூட்டிட்டு போய் நம்ம கெதி என்ன ஆக போதோ தெரியுங்க. கோமனமே கூட்டுறேன். ஒண்ணுன்னா பிடிக்குதுங்க என்ன பிடிக்கிட்டு போக மாட்டேங்க. என்னோட அரமனைக்கு போகணும்.
கட்டுறேன். கொண்டு போய் இந்த பெசியாச்சை கொண்டு போய் விட்டுவாங்கடா இங்க. கொண்டு விட்டுருவோம். இந்த மாதிரி நீங்க அழுது போட பாருங்க. புலம்பாதீங்க ஐயா. கூட வந்திருக்காங்க. அது சாணி போடவா ரொம்ப நேரம் வந்து எப்போ சாணி போடும் இந்த நேரம் சாணி போடுங்க சாணி போடுங்க ஓகே பார்த்தா சாணி சாணி குண்டான மூஞ்சில போட்டு போகுது. நான் போட்டு பழக்க முடியே எனக்கு தெரியாதா எனக்கு பாட்டு பழக்க தெரியாது பாடவே இல்லையா இந்த மயிரை நின்று வேலை செய்ய வேண்டியவரா ஓகே பாத்து விட்டுறான் இந்த பேசாசி முடிஞ்சு தலைவர் பார்த்து பார்த்து வரைக்கும் போகுது பூமி அடி பாடிட்டா கூட்டத்தை மாயிர புடுங்க மாதிரி முதல்ல கூட்ட என்னுடைய தேவையாக வேதவள்ளி இருந்தா இப்படி பிடிக்கணுமா இப்படி பிடிக்க அப்படி பிடிச்ச ரெண்டு குடு கூட அவன என்ன பேசிருக்காங்க ஒரு தகுதி என்ன ஒரு வீரம் என்ன ஒரு ஏற்ற இடம் கூட பேசுறாங்க புட்டு புட்டு விட முட்டுங்க மாமா சம்பளத்தை வாங்கி கூட வேற போறான் தெரியலையே தலையில பட்டி விடுப்போம் கண்டுபட்ட காட்டுல உண்டு ஓடிக்கணும் ஒரு வாக்கு
எங்க கொட்டுறது? ஆமா, என் தலையில கொட்டிட்டு போவேன். நீ என்ன வாயால சொன்ன? எந்த வாயால சொன்ன? பாத்துட்ட வாயா இல்ல பீத்திர வாயா இருக்கும் பாரு. 1 ஏக்கர் நெல் இருக்கணும். கொண்டினாதான் இருக்கணும். நானே இருக்கணுமா? பஞ்சாயத்து போறியா? நம்ம கொண்டாடி கூட்டா என்ன? நானே இருக்கணுமா? எப்படியா நம்ம கொண்டாட முடியும்னா என்ன பஞ்சாயத்து பேசுங்க குடுங்க ரெண்டு. நம்ம கொண்டாடி நான் போட்டு ஓமனே தாங்க. அவளா போய்ட்ட பஸ் ஏறி பருவதற்குள் 1 ஏக்கர் நெல் அறுத்து பூச்சி வச்சல கொண்டுகிட்டு போய் தோட்டத்துல கலக்க மொத்த கொண்டு நெல்லை கொண்டுகிட்டு போய் ராமலட்சுமணா கலச்சத்துல கொட்டணும். ராஜபேட்டைக்கு சென்று வருவதற்குள் வெந்நீர் போட்டு இளம் வெந்நீரா கொதிக்க வச்சிருக்கோம். இளம் வெந்நீரா வைத்து தங்க கிண்ணிலே நல்லெண்ணெய், வெள்ளி கிண்ணிலே அரப்பு, இது எல்லாம் ரெடியா வைக்கணும். உடனே தீனாரும் குளிச்சுட்டு 1 தட்டுல சோத்த போட்டு நீ எனக்கு வாயில ஊட்டணும், நான் உனக்கு வாயில ஊட்டணும். முடிவு கதை சொல்லிட்ட பாடகத்துக்கு. ஹலோ, ஐஸ் போட்டீங்களா? அது கூட சொர்க்கறாரும் கிடைவுறாரும் ரேட்டுக்கு பார்த்தாரு. எனக்கு பாட கட்டத்திலையும் ரதம் பாக்கத்திலையும் தான் இருக்காது தம்பி. உங்கெல்லாம் உங்களெல்லாம் சாவ வச்சுட்டு உங்க கரும ஜோத்தெல்லாம் தின்னுட்டு தான் நான் சாவுவேன். நான் என்ன அவ்வளவு தொலை இழிச்சுவாளா? போனமா அந்த நையாண்டி மருத்துவர் சட்டி மருத்துவர் சீக்கிரம் நேரமா வந்து சரிங்க. ஒரு 6.5 கிலோ வந்துருங்க. இப்படி சொல்லுங்க. வருவதற்குள் ரெடியா இருக்கணும். ரெடியா? நாத்து நடணும். ஆனாலும் பயிரை சிந்தானே கதிரை அறுத்து கட்டு கட்டி களத்து வீட்டுல பாடுன்னு சொல்றானே என் கண்ணே. சந்தைக்கு பராமத்த சந்தை கொண்டு வாங்கி மனம்
முடியலையே. தாயே, இவன் பண்ற டார்ச்சர்ல நான் எங்கடா போய் மறையிட்டு யாருக்கிட்டடா என் குறைய சொல்லுவேன்? அம்மா, என்னை யாரா காப்பாத்துவா? பயப்படாதீங்க. நாங்க 1000 பூதகணங்கள் இருக்கிறோம். இந்த வேலையை பூரா நாங்க செய்யறோம். என்ன 1000 பூதகணங்கள். என்னடா இது பேசுறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குதா? புத கணக்குல உனக்கு எப்படி புரியும் இப்ப? அது மாதிரி இப்ப என்ன எப்படி தெரியும்? நீ சொல்ற வார்த்தை புரிய கூடுதா? இங்க வா. 1000 பூதகணங்கள் இருக்கின்றோம். என் மாமா இருக்கு. அண்ணா அதனால நாங்க 1000 பூதகணங்களும் இந்த வேலையை முடிச்சிடுறோம். உங்களுக்கு இந்த வேலை நீங்க செய்ய வேண்டியதில்லை. உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உங்கள் கோபால கண்ணன் மாதவன் அவரை தோத்திரம் செய்தாதான் இதற்கு செய்வார். நம்ம மட்டும் இங்கே இருந்தா அவன் வந்து நம்ம கற்பை சூறாடி விடுவான். கண்ணே, ஆமா, உண்டு தாம்போலம் தரித்து புதகணங்களா உண்டு தாம்போலம் தரித்துத்தானே பெண்டு கழிக்கிறானே. சரிதான். அந்த சண்டாள பாவி இடத்துல இருந்து நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொன்னா சொன்னாக்க. நாராயணை குறிப்பிட்டால் தானே வந்து நாராயண் என் தந்தையை காப்பாற்றினவர் கண்டிப்பா. என்னையும் காப்பாற்றுவார் சொல்றியே. ஆமா. அதறி கோபால